இந்த ஸ்நாக் மட்டும் நீங்க உங்களோட கெஸ்ட்காக இஃப்தார் டைம்ல செஞ்சு வச்சீங்கன்னா, இஃப்தார் பார்ட்டில ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சிக்கன மேரினேட் பண்றதுக்காக தயிர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. இது சிக்கன் டிக்கா பைட்ஸ்ன்றதால இதுல கொஞ்சமா தந்தூரி டிக்கா மசாலாவும் சேர்க்கணும். தேசமோட டிக்கா மசாலா பவுடர் தான் சேர்த்திருக்கேன். இது சேர்க்கறதால இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஆர்டர் பண்றதுக்கு எங்களோட வெப்சைட் desamfoods.comலயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எங்களோட தேசம் மசாலாஸில் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வீட்டு முறைப்படி தான் அரைக்கிறோம். ஸோ அதனால வீட்டு சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கசூரி மேத்தியை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸும் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போன்லெஸ் சிக்கன் பீசஸ் சேர்த்து இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. பைண்டிங்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1 hour நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி சமோசா ஷீட்ஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி நல்லா தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண ஸ்ட்ரிப்ஸை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸ் எடுத்து ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸை எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே சீல் ஆயிரும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல இது நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இஃப்தார் டைம்ல செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன்றுனா போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா சிக்கன் உள்ளே நல்லா வேகணும். இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கோல்டன் கிறிஸ்பியானதும் எடுத்துருங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அப்படியே சிக்கன் ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இது எவ்வளோ ஃப்ரை பண்ணி வச்சாலுமே இஃப்தார் டேபிளில் பத்தாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ரெசிபிஸ் வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.